ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 25 வகையான பொருட்களை யூஸ் பண்ணி ஹேர் கேருக்கான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணேன். நான் எப்படி ரெடி பண்ணேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. 10 செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு கற்பூரவள்ளி, 6 லெமன், 10 நெல்லிக்காய், ஒரு கப் கருஞ்சீரகம், ஒரு கப் வெந்தயம். இந்த வெந்தயத்தை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 15 செம்பருத்தி இலை, வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, துளசி ஒரு கைப்பிடி அளவுக்கு, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு, அருகம்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, வெற்றிலை 6, 3 கற்றாழை, 9 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஓமம், 10 பாதாம். இதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே. மருதாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரே ஒரு பூண்டு, வெள்ளை கரிசாலை பொடி, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீல அவுரி இலை பொடி, இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 100 கிராம் பன்னீர் ரோஜா, 25 கிராம் ஆவாரம்பூ. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, பெரிய மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் செம்பருத்தி பூ முதல்ல சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி இலை, மருதாணி, வேப்பிலை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை, பாதாம், ஊற வைத்த பாதாம் சேர்த்துக்கணும். ஊற வைத்த வெந்தயம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். பன்னீர் ரோஜா இதழை மட்டும்தான் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம், கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. லெமனை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கற்பூரவள்ளி, கரிசாலை பொடியை வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துக்கிட்டா போதும். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீல அவுரி இலை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 25 கிராம் ஆவாரம்பூ. நெல்லிக்காயை கொட்டையெல்லாம் எடுத்து தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெற்றிலை, ஓமம், கற்றாழையை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அருகம்பில், இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும், ஆனால் மிக்சியில் எல்லாமே வந்து நீர் சத்து இருக்கிறதால கண்டிப்பாக வந்து அரைப்பட்டுடும். லவங்கத்தையும் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஒரே ஒரு பூண்டு. இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஒரு 100 ml வந்து விளக்கெண்ணெய். நல்லா வானல் காஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயை அந்த வானலில் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் முழுசாக அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 100 ml விளக்கெண்ணையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி கொதிக்கணும். எண்ணெய் கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, இதை ரெடியாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதித்து வருது. நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றின விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்கும்போது அதில் தண்ணி இருக்கிறதால கண்டிப்பாக பொங்கும். அதனால் கேஸை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு சேருங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதில் இந்த எண்ணெயில் அந்த தண்ணிலாம் இழுத்து அதோட எல்லா இன்க்ரீடியன்ஸோடைய சத்தெல்லாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா இறங்குனதுக்கப்புறம் அதுவாக நின்றுடும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு எடுத்து வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் ஃபில்டரில் பெரிய வாட்டர் ஃபில்டர் இருந்தால் கூட அதை எடுத்து வச்சு வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு கடைசியாக அந்த கசடு இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா கசக்கி அதில் இருக்க மொத்த எண்ணெய் இறங்குற அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.